ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பயனுள்ள வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சப்பாத்தி மாவை வந்து உருண்டை திரட்டி வச்சுருக்கேன். சில சமயம் வந்து நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் உருண்டை திரட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து 2-3 நாள் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம். அதை வந்து நம்ம பார்க்கவே மறந்துடும். அது வந்து ஒரு மாதிரி கருப்படிச்சிரும். அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அப்படியா இருக்கிற உருண்டெல்லாம் கீழே தூக்கி போடாதீங்க, அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த உருண்டைகள் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா, இது வந்து கிளீனிங்க்கு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த சப்பாத்தி மாவை வச்சு க்ளீன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறீங்களா? ஆமாங்க, இதில் ஒரு உருண்டை போதுங்க, வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடலாம். அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து குட்டியாக ஒரு சின்ன உருண்டை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருண்டையை வச்சு தான் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம அந்த கார்னர் பகுதியிலலாம் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கோம், நம்ம டோரை மூடுற பகுதியிலலாம். இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ப்ரஷ் எடுத்து நல்லா தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ணுவோம். நம்மக்கிட்ட வந்து இந்த சப்பாத்தி உருண்டைகள் மட்டும் இருந்தால் போதுங்க, சூப்பராக வந்து நம்மளுடைய ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இதேமாரி வந்து சப்பாத்தி உருண்டைகளை வந்து உள்ளே மட்டும் விட்டு அப்படி தேய்ச்சி விட்றேன். அதுலேயே வந்து அழுக்குகள் எல்லாமே வந்துடும். இது வந்து உள்ளே போய் ஒட்டாது. நம்மளுக்கு ஈஸியாக வந்து நம்மளுக்கு க்ளீன் பண்ணதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஒரு செகண்டில் வந்து வேலையை முடிச்சிடலாம். ரொம்ப போட்டு அழுத்தி தேய்க்கணும் அவசியமே இல்லை. இப்படி அழகாக வந்து குழந்தைங்களாம் வந்து இந்த களிமண் வச்சுலாம் அழகாக விளையாடுவாங்க பாருங்கள். அதே மாதிரி நம்மளும் உள்ளே தட்டி விளையாண்டோம் அப்படின்னா அழுக்கு எல்லாமே சூப்பராக வந்துடும். நிமிஷத்தில் வந்து வேலையை முடிச்சிடலாம். இப்படியே மாவு ஒட்டிக்கிட்டாலும் கவலையும் இல்லை, அதை அப்படி கைட்டு எடுத்தாலும் வந்துடும். ஒரே ஒரு மாவு உருண்டை போதும் நம்மளுக்கு. பாருங்கள், ஈஸியாக நம்ம அப்படியே வந்து நம்மளுக்கு ரப்பர் மாதிரி இழுக்கிறதுக்கு வரும். பாருங்கள், அதில் வந்து எவ்வளோ வந்து அழுக்கு சேர்ந்து போயிருக்குன்னு. ஒரு செகண்டில் வந்து நம்ம வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதுக்குன்னு மெனக்கிட்டு வந்து நம்ம நின்று பொறுமையாக வேலை பார்க்கணும் அவசியமே இல்லை. ஈஸியான முறையை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டையில் வந்து நம்மளுடைய டோரு, நம்மளுடைய விண்டோஸு ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். ஒரு சொட்டு அழுக்கு கூட இருக்காது. இப்போ பாருங்கள், இந்த ஜன்னலில் வந்து எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த உருண்டைகளை அப்படியே வந்து லைட்டாக தேய்ச்சி மட்டும் விட்றேன். அப்படியே சுத்தமாக அழுக்காயிரும். நம்ம வந்து தொடச்சி வந்து டஸ்ட் எடுத்தால் கூட அந்த அழுக்கெல்லாம் போகவே போகாது. அதை வந்து ஒரு துணியை வச்சு நம்ம தொடச்சிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கையும் வலிக்காது. அப்படி விளையாடுற மாதிரி தான். அப்படி தேய்ச்சி விட்டோம்னா அழுக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த மாவு உருண்டைகளை வந்துடும். நீங்கள் கோதுமை மாவு உருண்டைகள் சப்பாத்தியோ பூரி போடுறதுக்கு வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க, நீங்கள் எடுக்கவே இல்லை, அது வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இதேமாரி க்ளீனிங்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை வேஸ்ட்டாக கீழே தூக்கி போட வேண்டாம். அழுக்காக இருக்கிற ஜன்னல், கதவு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து இந்த கோதுமை மாவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிங்க்கு இல்லைன்னா வாஷ் பேஷன் எல்லா இடமும் வந்து ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மையாக இருக்குது, இல்லைன்னா வந்து எண்ணெய் பசையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து கவலையப்பட வேண்டாம். நீங்கள் வந்து போட்டு அழுத்தி தேய்ச்சிக்கிட்டு இருக்கணும் அவசியமே இல்லை. அதில் வந்து கொஞ்சோடு உங்கள் சிங்க்லேயோ இல்லை வாஷ் பேஷன்லேயோ கொண்டு போய் கோதுமை மாவை கொஞ்சோடு தூவி விடுங்க. தூவி விட்டு நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மையும் நம்ம சிங்க்குள்ளே ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையாக இருக்கும். அது எல்லாமே வந்து உடனே வந்து ரிமூவ் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பொழுதுமே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் லிக்விட் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா சிங்க் வந்து பார்க்கவே நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் டெய்லியுமே வந்து இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் வந்து இதுக்காக வந்து ஃப்ரெஷ்ஷாக கோதுமை தான் எடுக்கணும் அவசியமே இல்லை. நீங்கள் வந்து வண்டு வச்ச உங்ககிட்ட கோதுமை மாவுலாம் இருக்குது அப்படின்னா அதை வந்து கீழே தூக்கி போடாதீங்க. இதேமாரி வந்து டிப்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய 4வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பாத்திரம் வந்து என்ன பிசுபிசுப்பு தன்மையாக இருக்குது, நீங்கள் வந்து பூரி போட்டிருப்பீங்க, இல்லைன்னா குழம்பு வச்சுருப்பீங்க, அந்த பாத்திரம்லாம் வந்து நிறைய எண்ணெய் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து சோப்பு போட்டு வந்து நீங்கள் வாஷ் பண்ணாமல் இதேமாரி கோதுமை மாவை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா அந்த எண்ணெய் பிசுக்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வந்து பாத்திரத்தில் ஒரு சொட்டு வந்து எண்ணெய் பிசுக்கே இருக்காது. சுத்தமாக வந்து அந்த கோதுமை மாவு வந்து அந்த எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துரும். உங்களுக்கு வந்து வாஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனால உங்களுக்கு டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா வந்து எண்ணெய் பிசுக்கு
திக்காக இருக்குது அப்படின்னா நம்ம 2 டைம் வாஷ் பண்ணுவோம். இதே மாதிரி கோதுமை மாவு வச்சு எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே நம்ம வேலையை வந்து சட்டு புட்டுன்னு வந்து வேலையை முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலைக்கு நம்ம நகண்டு போயிடலாம். பாருங்கள், எல்லா எண்ணெயுமே வந்து அந்த கோதுமை மாவு உரிச்சிருச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்களாம் அந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய 5வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ண கேஸ் அடுப்பில் நீங்கள் வந்து எண்ணெய் பசையாக இருக்குது அப்படின்னா போட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நீங்கள் லிக்விடை போட்டு தேய்க்கலாம் வேண்டவே வேண்டாம். உங்கள்கிட்ட இருக்கிற கோதுமை மாவை லைட்டாக வந்து தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டிங்க. கைகளாலேயே தேய்ச்சி விட்டாவே போதும். சுத்தமாக வந்து அடுப்பு மேலே இருக்கிற எண்ணெய் எல்லாத்தையுமே எடுத்துரும். இதனால் நீங்கள் தண்ணியெல்லாம் கொண்டு வந்து தேய்க்கணும், ரொம்ப நேரம் போட்டு அழுத்தி தேய்க்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை. வேலையை முடிச்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து கோதுமை மாவு அப்ளை பண்ணிவிட்டு கைகளால் லைட்டாக தேய்ச்சி விட்டாவே அந்த எண்ணெய் இருக்கிற இடம் எல்லாமே வந்து சுத்தமாக நீட்டாகிரும். இப்போ பாருங்கள், நான் வந்து எவ்வளோ சூப்பராக நீட்டாகிடுச்சு பாருங்கள். லைட்டாக தான் தேய்ச்சி விட்டேன் கைகளால். அந்த இடம் எவ்வளோ சுத்தமாக நீட்டாக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து ஒரு துணியை கொண்டு வந்து நீங்கள் நல்லா தொடச்சிங்க அப்படின்னா உங்கள் கேஸ் ஸ்டவ் வந்து நல்லா புதுசு போல் இருக்கும். ரொம்ப இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கலாம், உங்களுக்கு நேரம் இருக்காது. இதேமாதிரி டிப்ஸோட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சிருக்கேன், தொடச்சி விட்ருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்து அந்த இடம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம பார்க்கக்கூடிய கடைசி டிப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. இப்போ வந்து நம்மளுடைய குழந்தைங்களோட உங்கள் ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து சின்னதாகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து வேறு யாருக்காவது கொடுப்போம், இல்லைன்னா வந்து அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் ஆக்கிடுவோம். இனிமேல் வந்து அப்படி வேஸ்ட் ஆக்காதீங்க. இதை வந்து நம்ம ஒரு கவராக வந்து செய்ய போகிறோம். அது எதுக்காக கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் வீட்டில் வந்து கிரைண்டர் இருக்குது, இல்லைன்னா வந்து மிக்சி இருக்குது அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கவர் பண்ணி வந்து மூட போகிறோம். இந்த துணியை வந்து நீங்கள் தைக்க வேண்டாம், மிஷினில் கொடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஈஸியான முறையிலே வந்து நம்ம கவர் செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து நல்லா வந்து டைட்டாக வந்து மடிச்சுக்கிடுறேன். உங்களோட கிரைண்டருக்கு அளவுக்கு ஏற்றாப்புல உங்கள் துணியை வந்து நீங்கள் கடைசியில் விடணும். மேல் பாகத்துலேருந்து அப்படி டைட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு கேப் விடக்கூடாது, நல்லா டைட்டாக வந்து சுற்றிக்கிட்டே வரணும். இப்போ வந்து இவ்வளோ தூரம் நான் சுற்றியிருக்கேன். மிச்ச பகுதியை வந்து எனக்கு வந்து கிரைண்டரை மூடுறதுக்காக வந்து நான் கேப் விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்ககிட்ட மிஷின் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிஷினில் தைச்சிக்கோங்க, அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. இல்லாதவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இதேமாரி உங்ககிட்ட வந்து கிளிப் இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த துணியோட மேல் பகுதி 3 இடத்துல வந்து இதேமாரி வந்து நீங்கள் வந்து கிளிப்பு போட்டுக்கோங்க. கிளிப்பு போட்டால் அது வந்து கீழே நகண்டு போகவே போகாது, நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கவர் மாதிரி கிடச்சிரும். இப்போ வந்து உங்களுடைய கிரைண்டரை வந்து மூடினீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் வந்து துணி துவைக்கணும் அப்படின்னா இந்த கிளிப்பெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வாஷ் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கும், அவங்க போட மாட்டாங்க. அதேமாரி கிரைண்டர்லாம் மூடுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா என்னுடைய சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.